என்னப்பா தம்பி, எல்லாரும் ரெடியா? இந்த எல்லாரும் ரெடி தானே? ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தர் போறேன்னு ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த இப்ப வந்துருவாங்கண்ணே. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லேட்டா கிளம்புனாலும் விடிய காலம் போய் இறங்குற மாதிரி இருந்தா கூட நீங்க ரூம்ல போயிட்டு நேரா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா கிளம்பி சுத்தி பார்க்க போற மாதிரி தானே இருக்கும். ஆமாண்ணே, அதுதான் கரெக்டா இருக்கும். வேற ரூம்ல போயிட்டு சீக்கிரமா போனாலும் போய் தூங்கிட்டு இருந்தா காலையில எந்திரிச்சு எல்லாரும் கிளம்ப லேட் பண்ணிடுவாங்க. போனதை ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவ்வளோ வெளியே சுத்தி பார்க்க கிளம்புற மாதிரி தான். சரி, அப்போ நம்ம ராத்திரி 8-10 மணிக்கு கிளம்புனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில யாருனதான் அவ்வளோ படுத்துருவாவ. தூங்கிட்டாவும் வை, காலையில எந்திரிச்சு கிளம்பி போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமாண்ணே, மணி இப்பே 7 ஆயிட்டு. சீக்கிரம் வர சொல்லுப்பா, அப்பதான் 10 மணிக்கான வண்டி எடுக்கலாம். இந்த வர சொல்றேன். அவ்வளவு லக்கேஜை கொண்டு போட்டுட்டு ஓடிடுச்சுவே. பாத்தியா மைனி, இன்னைக்கு நிலா வெளிச்சம் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. ஆமா, 2 நாள் முன்னாடி தானே சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது. அதான் நிலா நல்லா வெளிச்சமா இருக்கு. அப்ப நிலா வெளிச்சத்துல நைட்டு வெளியில பஸ்ல போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா நல்லா தான் இருக்கும். ஏமா மருமவுல சாலினி, பார்த்து கவனமா இருக்கணும் என்னம்மா. சரித்த. எல்லாம் இருக்கு, கிளம்புறதுக்கே லேட் ஆகும் போல இருக்கு. நீ பேக் பண்ணி வச்சுட்டு ரெடி ஆயிரு, நாங்க வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணிப்போம் என்ன? கரெக்டா மச்சி. அங்க பஸ் கிளம்பும் போது எனக்கு லொகேஷன் அனுப்பி மச்சி, நான் கரெக்டா வந்து நின்னுறேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. உன் தங்கச்சி மட்டும் ரெடியாக போயிருக்கா, எவ்வளவு நேரம் ஆக்குறாலோ தெரியல. சரி ரெடியா இருங்க, பஸ் எடுத்ததும் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், காலும் பண்றேன். சரி மச்சான், சரி அப்ப நான் வைக்கிறேன். உனக்கு எது வேணும்னாலும் கூச்சப்படாம உன் புருஷன்ட்ட கேளுமா, வாங்கி தருவேன் என்ன? சரித்த. வழக்கம் போலதான். என்னைய டூருக்கு அனுப்புறியா இல்லன்னா நான் எங்கேயாயினும் ஓடிரட்டுமான்னு மிரட்டினேன். அதனால எங்க வீட்டுல எந்த ஆளையும் போய் தொலைன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிட்டாவ. இல்ல ஜெகனே, ஒருவேளை எந்த ஆளையும் போய் தொலையிட்டு என்ன வீட்டு பக்கமே திரும்பி வரக்கூடாதுன்னு அனுப்பியிருப்பாங்களோ. எப்படி அனுப்பியிருந்தாலும் சரிதாம்ல, நம்ம டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரணும்ல. அதுக்கு கையில கை செலவுக்கு காசு இருந்தாங்கன்னு கேட்டு 4000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல. பாரா, சமூகம் பெரிய இடம் தான் போ. எங்க அம்மா 2000, எங்க அக்காட்ட இருந்து ஆட்டைய போட்டது ஒரு 1000, எங்க அப்பா கிட்ட இருந்து ஆட்டைய போட்டது 1000. ஆக மொத்தம் என்கிட்ட 4000 இருக்கு. ஆமா, நீ எவ்வளவுல எடுத்துட்டு வந்த? நீ எப்படி பர்மிஷன் கேட்டு வந்த? வழக்கம் போல கால்ல கையிலலாம் உளுந்து புரண்டு அங்க பிரதட்சணம் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு பஸ் காசு 2000, 1000 ரூபாய் செலவுக்கு. அதுக்கு வந்ததை கணக்கு சொல்லணும்னு இருக்காவ. அந்த அளவுக்கு சரின்னு வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட 3000 ரூபாய் இருக்கு. போட்டு அப்ப நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் போ. ஆமா, நீ எவ்வளவுல வச்சிருக்க? நானா 2000 ரூபாய் வச்சிருக்கேன்ல. இப்ப ஐயாவும் வேலைக்கு போறதுனால ஐயா கிட்ட காசுக்கெல்லாம் இப்ப பஞ்சமே கிடையாது. எல சதீஷ், அம்மா கூப்பிடுறா, வருவியா? என்ன எனக்கு போய் இப்ப அம்மா கூப்பிடுறா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா கூப்பிடுறா, போ. எல இருங்களே, நான் தான் வாரேன். பூமாரி, சோனிலா எங்க? அவ அவிய வீட்டுக்கு போயிருக்கா. அதையாம்ல நீ கேட்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். பூமாரி, சின்ன பொண்ணு எங்க? அவ அவிய வீட்டுக்கு போயிருக்கா. யாம்ல இப்படி ஒவ்வொருத்தரா கேட்கிய? இல்ல, சும்மா கேட்டேன் நானும். சிப்பாங்களே கிறுக்கனே. எல கார்த்தி, அட நீ வேறல. நான் சும்மா தான் கேட்டேன். நீ சோனியா கேட்டதா நான் சின்ன பொண்ணை கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஏய் திருட்டு கல்லா, எனக்கு உன்னைய பத்தி தெரியும்ல. நீ ஒரு காலத்துல சின்ன பொண்ணை சைட் அடிச்சவன் தானல. இல்ல, யாரு காதலையாவது உளுந்துற போதுல கொஞ்ச நேரம் சும்மா இருல. தருமடி வாங்கி தந்துடாத எனக்கு. அப்புறம் எங்க வீட்டுல உண்மையுமே நீ வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. ஐயோ உன்னை நினைச்சா பாவமா தான் இருக்கு. அவ உயரம் எங்க, நீ எங்க? நீ அவ காலு கரண்ட கால் வரைக்கும் தான் இருப்ப, முட்டி வரைக்கும் கூட இருப்பியான்னு தெரியல. இல்ல, ஓவரா பண்ணாதல. வா, நம்ம பஸ்க்கு போலாம். முதல்ல போய் நமக்கு பிடிச்ச இடத்த போய் இடம் பிடிப்போம். லாஸ்ட் ரோக்கு போயிருவோம். வா, எல்லாரும் வந்தாங்கன்னா அப்புறம் நமக்கு லாஸ்ட் ரோ கிடைக்காது. ஆமா, அதுவும் சரிதான். வா போவோம். எனக்கு அந்த சஞ்சய் பையில பார்த்தாதான்டா கோபமா வருது. ஏன சோனி கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாம்ல, அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அட, அது சோனிக்கு அன்னை முறைதாம்ல, அதனால ஒன்றும் பயப்படாத. என்ன நீ வேணாலும் சிரிச்சு பேசட்டும், நீ போ. அட, அப்ப நமக்கு சஞ்சய் மச்சான்னு சொல்லு. ஆமா உனக்கு மச்சான் தான். போ. எம்மா வாடா, சஞ்சய் அங்க கத்திட்டு அடக்கா. எல்லாரும் இந்த வாரம் வீட்டுக்கு ஓடிட்டியன்னா எப்ப கிளம்புறதுன்னு கேட்கா. சீக்கிரம் வாவ பொம்மி. இல்ல கொஞ்சம் இருளா. உங்க அப்பா இவ்வளவு நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துருவாரு. இன்னைக்கு இன்னும் காணோம். அவருக்கு போன் அடிச்சா வேற போனு சுவிட்ச் ஆப்னு வருது. அதான் எனக்கு பயமா இருக்கு பத்துக்க. அவரை பார்த்துட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும், கிளம்பிடுவேன். அவரை இன்னும் காணுமேனு தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, அப்ப உடம்புடிக்கு எங்கன்னா போயிருப்பாருமா. நம்மலாம் கிளம்புறோன்னதான் அவர் உடம்புடிக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்து நம்மளாம் இல்லைன்னதான் ஜாலியா சரக்கு போட்டுட்டு படுக்கலான்னு இருப்பாரு. நீ இப்ப அவருக்கு எதுக்கு பத்தி தேவையில்லாம போன் பண்ணிட்டு அடக்க. வாபன் யார் ஆயிடுச்சு, போலாம்.
எல்லாம் சும்மா இருல. அந்த மனசு இப்ப குடிக்கலாம் மண்டாரு தெரியும்ல. ஆமா, இவ பார்த்தா நீ இல்லன்னா சந்தோஷமா குடிச்சிட்டு நிம்மதியா கிடப்பாரு. வா நம்ம போவோம். நீ யாராவது எல்லாரும் அங்க வந்துட்டாவலாம். இப்ப உனக்கு என்ன? நீ ஏன் இப்படி இப்ப மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்க? ஒழுங்கு மரியாதையா வா பத்துக்க. போவ, நீ போறதா இருந்தா போய் பஸ்ல ஏறி உட்காரு, நாங்க வருவோம். போ போய் லக்கேஜை பார்த்துக்க. லக்கேஜெல்லாம் அங்கே ஏற்றுனவனா பத்திரமா ஏற்றி இறக்க சொல்லு. போ. நீ என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இரு அப்படியே. டூருக்கு போனா எல்லாரும் சந்தோஷமா போவாவ கண்டிருக்கு. இங்க இதுவெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க சந்தோஷமா போறது? என்ன நீ போங்க, நான் போறேன். எம்மா சோனி, நீங்கள் இன்னும் கிளம்பலையா? ஆமாப்பா, இனிமேதான் பஸ் எடுப்பாங்க. சீக்கிரமா அம்மையை வர சொல்லுங்க. அவைய உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ. ஐயா லட்சுமி வீட்டில் தான் இருக்காளா? நான் தான் போறேன். சரிப்பா, அங்க எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாவ. நானும் போய் பஸ்ல ஏற போறேன். பாய். சரிம்மா, போயிட்டு வா போயிட்டு வா. பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன? அம்மா கூட இருங்க, தனியா போகக்கூடாது. சரிப்பா. நான் வீல்வெல்லாம் கிளம்பியிருப்பாவன்லாம் நினச்சிக்கிட்டு வந்தேன். லட்சுமி ஏங்க ஏன் இவ்வளவு நேரம்? எப்பயும் இவ்வளவு நேரத்துக்கு தோட்டத்துல இருந்து வந்துருவீங்க. இன்னைக்கு இன்னும் காணுமேன்னு நானே பயந்து போயிட்டேன். போன பண்ணனாலும் உங்களுக்கு போன சுச்சாப்புன்னு வருது. என்ன பண்ணி தொலைச்சிய போன? ஆமாம் லட்சுமி, போனு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போச்சு. நானும் அப்பயே கிளம்பணுன்னு பார்த்தேன். வேறு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக கிடந்ததா. சரி நீங்கள் தான் கிளம்பியிருப்பியல, சரி போனை எப்படி நீ போட்டு பார்த்துருப்பா பஸ்ஸு கிளம்பும்போது. நம்ம போனு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போச்சு. என்ன பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு நான் பொறுமையாக வாரேன். நீங்கள் தான் வீட்டில் இருக்க மாட்டியலன்னு பார்த்தா இன்னும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தரா வர நேரம் ஆயிடுச்சு. அந்த லக்கேஜ் எல்லாம் அங்கே எடுத்துக்கொண்டு போட்டுட்டு தான் இங்கே வீட்டுக்கு பக்கம் வந்து நின்றுகிட்டு இருந்தோம். சரி இந்த மனசை வந்தாருன்னா ஒரு எட்டு பார்த்து சொல்லிட்டு போலாமேன்னு. அங்க எல்லாரும் வந்தாச்சு, வாங்க வாங்கன்னு சத்தம் போட்டுட்டு அடக்காவ. எனக்கு உங்க போன் வேற எடுக்கலன்னதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசாம போவ மனசே இல்லை. அதான் அப்படியே இங்கே இருந்தேன். சரி லட்சுமி, நான் பார்த்துக்கிட்றேன், நீ போயிட்டு வா. சரிங்க. ராத்திரிக்கு சாப்பாடெல்லாம் இருக்கு. நாளைக்கு காலையிலேக்கு அந்த புளி சாதம்லாம் கிண்டி வச்சது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கும் காலையிலேயே எடுத்து போட்டு கொண்டு போங்க. வேற வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி போட்டதெல்லாம் கிடக்கு. நீங்க ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிடாம பட்னியா கிடக்காதீங்க என்னங்க. சரி லட்சுமி, எல்லாம் நான் பார்த்துக்கிட்றேன். செலவுக்கெல்லாம் காசு எடுத்துக்கிட்டலாம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. சரி, கதவு கதவெல்லாம் திறந்து போட்டு போயிடாதீங்க. பீரவெல்லாம் நான் பூட்டி சாவியெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டேன். அதனால வீட்டையும் கரெக்டாக பூட்டி சாவியை நான் வைக்க சொன்ன இடத்துல வச்சுட்டு போயிருங்க. அந்த செடிக்குள்ள குளிக்கிள்ளி அங்கே முக்க சொன்னி அங்கே தானே முக்கி வச்சுட்டு போனோம். ஆமா, சாவி அங்கேயே முக்கி வச்சுட்டு போங்க. சரி லட்சுமி. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரி லட்சுமி, பார்த்து பத்திரம். ஏமா சந்தியாவா போவோம். சரிம்மா. எப்போ போயிட்டு வரோம்? சரிம்மா, பார்த்து பத்திரம். என்ன அம்மா சொல்லியபடி கேட்டு நடங்க. சரிப்பா. சரிங்க, வாரோம். பத்திரமா இருங்க. சரி லட்சுமி, இரு, நானும் பசியத்தி உடைய இடத்துக்கு வாரேன். வேண்டாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு படுங்க. பரவாயில்ல லட்சுமி, நானும் வாரேன். பிள்ளைகள் எல்லாம் டூருக்கு போறியே, வேற வழி அனுப்பாம வீட்டில் இருந்தா நல்லாவா இருக்கும். இந்த வாரேன், இரு. எடுத்ததும் எப்படி ஆடுறோன்னு பாரு. டோனி, நீ நானும் மேட்சிங். என் பக்கத்துல வந்துரு. என்ன செருப்பு வரும் பாக்குறியா? அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன். பின்னாடி பாத்தியா சரண்யா, எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்க பாரு. இவங்க எல்லாமே என்னோட காலேஜ் தான். இவங்களை எல்லாம் நான் காலேஜ்ல பாத்திருக்கேன். இதுங்களை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிடு, அவ்வளவுதான். நம்ம ஃப்ரெண்ட்ல ஜாலியா இருப்போம். சரண் வந்திருந்தா நமக்கு இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். அவனும் நம்ம கேங்ல சேர்ந்திருப்பான். யாரு சரணா? அவன் வந்த உடனே நேரா அந்த கேங்கோட தான் போய் சேர்ந்திருப்பான். அதுக்கு அவன் வராம இருக்கதே பெஸ்ட். இவங்களுக்காண்டி தான் அம்மா அவனை வர வேண்டாம்னு சொன்னது. ஏய் சோனி, அங்க பாரு, இப்பதான் சந்தியாவும் உங்க அம்மாவும் வராங்க. ஆமா, அவங்க எங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு பொறுமையா தான் வருவாங்களாம். ஆமா, எங்க அம்மாவையும் இன்னும் காணோம். எங்க அம்மா எங்க அப்பாக்கு சோறு போட்டு கொடுத்துட்டு தான் வருவேன்னு அடம் பிடிச்சு நிக்காவ. அந்தால நாங்க ஓடி வந்துட்டோம். இன்னைக்குதான் அவ்வளோ இருக்கு. ஐயோ, வீட்டுக்கார மேல பாசம் பொங்குதம்மா. அண்ணே, உங்களுக்கு அட்வான்ஸ் காசு ஒரு 7000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். மீதி காசு கடைசியா தரேன். என்னண்ணே? சரிப்பா. ஏலே, பாதி லக்கேஜையும் உன் பொண்டாட்டிட்ட குடுலே. அவ சும்மா வெறுங்கையா ஆட்டிக்கிட்டு தானே வாரா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஐயா, நாங்க என்ன தூக்கட்டுமா? அட வேண்டாப்பா, ஈஸியா தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. சரிப்பா. என்ன நீதான் வெறுங்கையா ஆட்டிக்கிட்டு வர மனசு வரத தெரியல இவளுக்கு. என் மோவன் கடந்து மாடா அவ்வளோத்தையும் தூக்கிக்கிட்டு சமக்கான். யார் இப்படி மாடா சமக்க சொன்னது? ரெசார்ட்டுக்கு தானே போறேன், நீயே கார் எடுத்துக்கிட்டு பேருக்கு கொண்டி தானே லக்கேஜ் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு என் கூட தான் வருவேன்னு எல்லாம் இங்கே தொத்திக்கிட்டு இங்கே வந்தா நான் என்ன பண்றது? ஏடா பெரிய பொண்ணு, வாழா உமா.
அட என்னடா இது, உன் குடும்பம்லாம் ரெசார்ட்டுக்கு போகுதுன்னு கடைசியில் பார்த்தா உன் கூட அவ்வளவு லக்கேஜ் ஒதுக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த கூத்தை ஏன் கேட்க, எல்லாம் ரெசார்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னது நான் வரல, நான் ஏற்காடுக்கு டூர் போகிறேன் எல்லாரும் கூட என்னதான், அப்படியெல்லாம் உன்னைய தனியாக அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் என் கூட இதில் வந்துருச்சுங்க. ஐயோ, பஸ்ல இடம் இருக்கா இல்லையான்னு கேட்டியா இல்லையா? அதெல்லாம் சஞ்சிட்ட கேட்டுட்டேன். பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடக்கு, நிறைய சீட் இருக்குது, பெரிய பஸ் தான், வர சொல்லுங்கண்ணா. அந்தளவு தான் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுட்டு சரின்னு கூப்பிட்டு வரேன். சோ சேட். ஆமாம், உன் மாமியாரங்க? இந்தா இப்பதான் முன்னாடி அனுப்பி விட்டேன். என் வீட்டுக்காரனா தான் முன்னாடி போறதுவே. எல்லாரும் வந்துட்டாவலாம், சீக்கிரம் வாங்க வாங்கன்னாவே. அதான் சரி போவோம்னு நினைச்சிட்டு வந்தா எனக்கு அப்புறம் தான் அவ்வளவு வருதுவே. ஏலா என்ன இங்க நின்று பேசிட்டு நிக்கிய? பசை எடுத்தாச்சு, பசை எடுக்க போறவ சீக்கிரம் வாங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு. நீங்களும் என்னன்னா சகவாசமா நின்று பேசிக்கிட்டு இருக்கியே. அப்படி சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாதான் ஒரு 10 மணிக்காவது பஸ் எடுக்கலான்னு பாப்பாவெல்லாம் இருக்கும். ஆமாம் சரசக்கு, நீங்கள் என்ன இப்போ வரைய பிள்ளைல எங்க? லக்கேஜ்லாம் அப்பவே கொண்டு போய் பஸ்ல வைக்க சொல்லிட்டேன். எங்க வீட்டுக்கார் வந்துட்டாரு வேலையில இருந்து, அதனால அவருக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்டு வரலாமே நினைச்சுக்கிட்டு வேற சோறு போட்டு கொடுக்க போனேன். போட்டு போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரியே. சோறு போட்டு கொடுக்க போனேங்க, வாய் கழுவலாம். ஆனா அது இல்லம்மா, வீட்டுக்காருக்கு சோறு போட்டு கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு சோறு போட்டு கொடுக்கறது ஒரு ரொமான்ஸ் தானே, அதைத்தான் சொன்னேன். என்ன போங்க நீங்க. சரி வாங்க போவோம். எதா இருந்தாலும் மீதிய பஸ்ல உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம். ஆமாம், அதுவும் சரிதான். யாராவது வேற நம்மள சத்தம் போட போறாவ, உங்களால தான் லேட்டு நிறுவாவ அப்புறம். ஆமா ஆமா, வாங்கலாம் போவோம் சீக்கிரம். இல்ல இப்பதான் வராவ, நான் தான் லேட்டா வந்துட்டேன்னு நினைச்சேங்க. ஆமா, ஒவ்வொருத்தரா வந்துட்டு நான் இப்ப வரேன்னு மறுபடியும் வீட்டுக்கு உடனே வர அப்படிதான் இருக்கும். அந்த பாரு பெரிய பொண்ணு சரசெல்லாம் இப்பதான் வராவ. ஆமா, பெரிய பொண்ணு குடும்பமே வருதே. எல்லாம் ரெசார்ட்டுக்கு போறாவன்லாம் சொன்னா பெரிய பொண்ணு வேற போலையா. நல்லதுதான், வரட்டும் குடும்பத்தோட போனாதான் நல்லாவும் இருக்கும். வேற ஆளுக்கு ஒரு திசையில போனா நல்லாவும் இருக்கும். எங்க எங்களுக்கெல்லாம் இடம் இருக்கா இல்லையா? வாங்கப்பா தம்பி, எல்லாருக்கும் இடம் இருக்கு. சும்மா கேட்டேக்கா. இலாக்கா இவ்வளோல நம்மகிட்டலாம் ஒரு வார்த்தை சொன்னாலுவலாக்கா. முன்னாடி எல்லாம் டூருக்கு போனா நீங்களும் வாரியெல்லாம் என்ன யாது இவ்வளவு காசு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவாளுவே. இதோட ஒரு வார்த்தை சொல்லாம பிளான் போட்டு போறாளுவ பாருங்கக்கா. அவன் எந்த பெரிய பஸ் பிடிச்சி. இப்பெல்லாம் அவளுக்கு ரொம்ப திமிரு வந்து போச்சுக்கோ. நம்மளெல்லாம் எதுக்குமே சட்டை பண்றதே கிடையாது. ஆமா மீனா, ஒரு வார்த்தை நம்ம கிட்ட எல்லாம் கூட வாய கூட திறக்கல பாரு. நீங்களும் வாரியெல்லாம் என்னன்னு கூட கேட்கல. இந்த லட்சுமி அக்காலாம் ரொம்ப மாறிட்டாவ. முன்னாடி எல்லாம் சாந்தின்னு என்னத்துக்காயினும் கூப்பிடுவாவ, தேடுவாவ. இப்பெல்லாம் சுத்தமா கூப்பிடுறதே இல்லை. நமக்கு இந்த உமாலாம் மே பேச்சுக்கு தான் மீனான்னு கூப்பிட்டு பேசியா, மற்றபடிலாம் அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காக்கு. நல்லா இப்போ அவ்வளோ கையில் காசு புழக்க அது ஹோட்டல் கிட்டலாம் வச்சுக்கிட்டு இருக்காளு பற்றியில. நல்லா காசு புழக்கம் இருந்தால் தான் நல்லா அப்படியே நல்லா ஊர் சுத்தத்துக்கே கிளம்பிட்டாளுவே. நம்மட ஒரு வார்த்தை சொன்னால் நம்மள என்ன வரமுட்டானா சொல்ல போகிறோம். நம்மளும் எல்லாரையும் போல காசை கொடுத்துட்டு போவோம்ல. முன்னாடி ஊரில் உள்ளவள தேடுவாளுவே, இப்போ அப்படி கிடையாதுல்ல. அவங்களுக்குன்னு இப்போ கூட்டி சேர்த்துக்கிட்டு அப்படி கும்பலாக பணக்கார கும்பலோட சேரதுக்கு பார்க்காளுவே. அதனால நம்மளெல்லாம் தேட முண்டாளுவே. ஆமா, இந்த புதுசா வந்துச்சு அந்த புஷ்பா, அது வயசு சொந்தம் தானே. அவியல்வெல்லாம் கூட்டிட்டு போறவ நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூப்பிடல பத்தியில. முன்னாடி இந்த நம்ம ஸ்னேகா பட்டிலாம் இருக்குமே முட்டைக்கிழவி, அதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் பத்தியிலாக்க. ஆமா, அது போன தடவை டூருக்கு போயிட்டு வரும்போது தானே செத்து போச்சு. அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவியெல்லாம் வந்திருக்கவன் ஞாபகம் இருக்கு. எப்போ எப்படி செத்தவன் எனக்கு ஞாபகம் இல்லை பத்துக்கிடுங்க. சரி, அந்த கதை நமக்கு எதுக்கு? அது வயசான காலத்துல செத்து போச்சு. இப்போ இவ்வளோலாம் நம்மளை விட்டுட்டு போறாள்வலன்னு எனக்கே ஒரு மாதிரி வைத்தறிச்சலாதான் இருக்கு. ஆமாக்கா, நம்மளும் இனிமேல் எந்த விஷயத்தையும் இவங்கள்ட்ட சொல்லப்படாது. நம்மளும் எதுனாலும் சொல்லாமல் கொள்ளாமல் தாங்க இனிமேல் செய்யணும் முடிவெடுக்கணும். போன தடவை இந்த பிங்கி கிழவியெல்லாம் கூப்பிட்டு போயிருந்துச்சு. இந்த தடவை பிங்கி கிழவி கூடலாம் அவங்களுக்கு நல்லா சண்டை, அதனால ஊரில் எவ்வளையுமே கூப்பிடப்படாதுன்னு அவ்வளோ மட்டும் போகிற அளவு போல இருக்கு. இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்மளும் இப்படி போகிறோம் வாரியலான்னு சும்மா பேச்சுக்காயின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாம். சரி விடுங்கக்கா, நம்ம ஒரு வண்டியை பிடிச்சி நம்ம எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு வருவோம். அவளும் எங்கேயும் யாருக்காடு தூரமாக போகிறாள்வலாமே. ஆமா மீனா, நம்ம நாங்க போயிட்டு இந்த கன்னியாகுமரி போயிட்டு கண்ணாடி பழத்தையாவது பிள்ளைகளுக்கு காட்டிட்டு கூட்டிட்டு வருவோம். ஆமாக்கா, நம்ம ஒரு நாளுக்கு பக்கத்துல போவோம். சரி விடுங்க, வாங்க நம்ம போவோம். இவ்வளோ பார்க்க வேற நமக்கு வைத்திருச்சலா தான் இருக்கும். சரி, எல்லாரும் வந்தாச்சா? வண்டி எடுக்கலாமா? எல்லாரும் வந்தாச்சு. ஐயா மோவே அங்கெல்லாம் நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சந்தோஷம், சீக்கிரம் வா, வண்டி எடுக்க போறாவலாம். அந்த வாரேம்மா. இல்ல சஞ்சய், உடம்புல போய் 2 டிக்கெட் ஏத்தணும். அங்க ஏத்தலாம், வண்டியில இடம் இருக்கும்ல? அதெல்லாம் இருக்கும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். சரி, அது எங்க நிக்கிறாங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க. டிரைவர் அங்க நிப்பாட்டிடுவாரு. நான் சொல்றேன், வாசல்ல தானே நிப்பேன், பாத்துக்கிறேன். இப்ப தம்பி அந்த 2 லக்கேஜ் தானே, அது மட்டும் ஏத்தினா போதும்ல? அப்புறம் அவ்வளவுதானே? ஆமாண்ணே, எல்லாரும் வந்தாச்சு, வண்டி எடுக்கலாம். அப்ப சட்டு புட்டுன்னு அந்த லக்கேஜ் 2 ஏத்திட்டு கிளம்புவோம். சரிண்ணே. ஏக்கா, அந்த சாப்பாடு லக்கேஜ் எல்லாம் எங்க இருக்கு? ஐயா, அது வெளியே தான் இருந்துச்சு ஒரு பையில. அதை அங்க ஏத்திராம அதை வண்டிக்குள்ள உள்ள ஏத்துங்க. அப்பதான் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியும். ஐயா, அப்ப அதை சொல்லணும்ல. வேற டிக்கில ஏத்திட்டாவன்னா வேற அது உள்ளே இருந்து நாரி போவோம். இருங்க, நான் வெளியே போய் சொல்லி எடுத்துட்டு வரேன்.
அடே எப்பா எப்பா தம்பி, அந்த லக்கேஜை உள்ள ஏத்திராதப்பா, இங்கே ஏத்தணும். அதுலதான் சாப்பாடு இருக்கு. பாரு சோறுனதான் உமா பறக்கத. தல, நீங்க எத்தனை வருஷமா இந்த டிராவல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 16 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஓ, 16 வருஷமா ஓட்டுறீங்களா? சூப்பர் சூப்பர். எப்படின்னே, உங்களுக்கு இதுல சேலரி எல்லாம் கட்டுப்படி ஆகுதா? நீங்க இது எப்படியும் வாடகைக்கு தானே ஓட்டுவீங்க? இல்ல, சஞ்சய் ஓனர் வந்து இன்னொருத்தர்னு சொன்னாங்க. தெரிஞ்ச அண்ணா அந்த நம்ம அண்ணா, அவங்க கிட்ட பார்த்து பேசிக்கலாம்னா, அதனாலதான் கேட்டேன். ஆமாப்பா, நான் வேலைக்கு தான் நிற்கேன் 16 வருஷமா. நம்ம முதலாளி நல்ல தங்கமான மனுஷன். நமக்கு என்னதுனாலும் உடனே வந்து செய்வாரு, வந்து நிற்பாரு எல்லாத்துக்கும். அதனால அவரை விட்டு எனக்கு போக மனசு இல்லை. அதனால அப்படியே பழகிருச்சு. எனக்கும் இந்த வேலை ரொம்ப பிடிச்சி செய்யறதுனால எனக்கு எல்லாமே ஓகே தான். எங்க போனாலும் யாருக்கு கிளியாவது வேலை செய்யணும். இது நமக்கு அமைஞ்ச ஓனர் நல்ல ஓனர். அதனால அவருக்கு செய்யறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால நான் இங்கே வேற வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால வேற வேலைக்கெல்லாம் போல. நிறைய ஐடி கம்பெனில இருந்துலாம் டிரைவர் வேலைக்கு வந்துச்சு. நான் அதுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். சென்னைக்கு போகணும்னாங்க. குடும்பத்திட்டலாம் விட்டுட்டு எங்க அங்க போறது? அதனால நான் வரல. நான் இங்கே எனக்கு கம்மியான சேலரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் அப்படியே இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டு நம்ம ஓனர்கிட்ட. ஓ, அப்படியாண்ணே. சரிண்ணே சரிண்ணே. நான் அந்த இடத்துல நிப்பாட்டுங்கண்ணே. அதில் ஒரு 2 பேர் நிற்காங்க பாருங்க. அவங்களதான் ஏற்றணும். சரிப்பா. மச்சா, உங்க ஃப்ரெண்ட் யாரோ வராங்கன்னு சொன்னாங்களே, எங்க ஏறுறாங்க? இதோ அதுல தான் வடக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிக்கிறாங்க. டிரைவர் அதில் நிப்பாட்ட சொல்லியிருக்கேன், நிப்பாட்டுறேன்னு இருக்காங்க. சரி சரி. ஆமா, சரண் வருவான்ல. சரண் ஏத்தணும்ல, அவன் எங்க நிக்கிறேன்னா? இல்ல அவன் வரல. நம்ம கிளம்ப வேண்டியதுதான். என்னடா சொல்ற, அவன் வரலையா? ஆமா, அத்தை அவனை அனுப்பல, அதனால அவன் வரல. சித்தப்பட பேசி பார்த்தீங்களா? மாமாட்டையும் பேசி பார்த்தாச்சு, அத்தையும் பேசி பார்த்தாச்சு. அவங்க அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அவன் வீட்டுல சண்டை போட்டுட்டு அடக்கானான். நானும் அவன் இங்கதான் பஸ்ல ஏறுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் வரலையா? வரல மச்சான். தம்பி, இதுல நிப்பாட்டுறேன். நிப்பாட்டுங்கண்ணே. கமலி வா, பஸ் வந்துருச்சு. டேய் மச்சான், ஏறு. டேய் மச்சான், 6 மணி 7 மணி நீங்க ராத்திரி 9 மணிக்கு பஸ்ஸை கொண்டு வந்திருக்கீங்க. இப்பயாவது கிளம்பி வந்தோமேனு சந்தோஷப்படு. ஆமாண்ணே, வாங்க உள்ள வாங்க, இடம்லாம் இருக்கு. கமலி, நீ உள்ள போய் சாரணி கூட இரு. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை பேசிட்டு வரேன். சரிங்க. ஏன் பிள்ளைகளா என்ன சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிய? ஆடலையா ஒன்னும்? எத்தே, ஒருத்தன் பாட்டு போட போறேன்னு தான் முன்னாடி போனான் டிரைவர் கிட்ட. இன்னும் வர காணும், பாட்டும் போட காணும். இன்னும் பாட்டு தேடிட்டு இருக்காவல, என்னமோ தெரியல. ஐயே, இன்னுமா பாட்டு தேடியாவ? எல்லாம் சஞ்சய் டிரைவர், யாராவது ஒருத்தர் பாட்டு போட்டு விடுங்க சீக்கிரம். பிள்ளைல ஆடுறதுக்கு ஆர்வமா காத்து கிடக்கு. பாட்டுக்கிட்டு வச்சிருக்கீங்களா, வைக்கலையா? சரியான ஓட்டடப்ப வண்டியா? பார்க்க நல்லா சூப்பரா தெரியுது. பாட்டு இல்லையா ஒன்னும்? சஞ்சய், என்ன உள்ள ஒரே சத்தமா இருக்கு? என்னன்னு கேளு. பாட்டு போட்டு விடுவீங்களா? அச்சோ, பாட்டு போட சொல்லி தான் அனுப்பிச்சாவே நீங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல அதை மறந்துட்டு மத்தியனா. டிரைவர்னே, ஏதாவது நல்ல பாட்டா போட்டு விடுங்கண்ணே, ஃபோக் சாங்கா. சரிப்பா தம்பி. ஆமா, வேற பஸ்ன்னு வந்துட்டேன்னா ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருந்தா தானே டூர் ஜாலியா இருக்கும். ஏய் வண்டார் குள்ளலி சொன்ன காட்சி டோய். பிள்ளைகளா பாட்டு போட்டாச்சு, ஆடுங்க. ஏய் வண்டார் குள்ளலி யக்கா பொண்ணுண்டோய். இவன் வந்து போன இடமெல்லாம் சொன்னா காட்சி டோய். ஏய் நூலு விடுங்கடா, நூலு விடுங்கடா. மாமியார் மேல ஓடுற கண்ணாரு கண்ணாடுங்கடா. ஏய் காலங்கடா, முக்கா காலடா. எங்க அங்க பாருங்க, உங்க பொண்ணு சிம்ரன் ஆட்டத்தை. என்னது சிம்ரன் ஆடுறாளா? அட, நம்ம பிள்ளையா இது? ஆட்டம் பழமா போடுதே. வேற பெரிய பொண்ணுன்னா கொக்காவா? வேற அவ ஆட்டத்துல கொஞ்சமாவது புள்ள ஆடாண்டாமாக்கும். எங்க குடும்பம் பெரிய டான்சர் குடும்பம். எல்லாரும் சூப்பரா ஆடுவோம். எல்லாம் சின்ன பொண்ணு, நீ ஆடுவெல்லாம் என்ன ஓரமா போய் உட்கார்ந்துருக்கா? நீ வந்து நின்று ஆடு. ஆமா தானே, சின்ன பொண்ணு ஓரமா உட்கார்ந்துருக்கா. என் மொவ சோனி எல்லாம் ஓரமாண்டா உட்கார்ந்துருக்கா. அவெல்லாம் வீட்லயே சும்மாயே பாட்டை போட்டு ஆடி ஆளாச்சே. எல்லாம் சோனி நீ ஆடலையாக்கும். எம்மா பொறு, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இனிமே போக போக வேற பாட்டு வரும்போது நான் ஜாயிண்ட் ஆகும். அதானே பார்த்தேன். என் மொவெல்லாம் சும்மா இருக்க முடியால. அவ கை காலு எப்பயும் எங்கதான் ஆடிக்கிட்டே இருக்குமே, இன்னும் உட்கார்ந்துருக்காளன்னு பார்த்தேன். அடுத்த பாட்டுக்கு ஆடுவோம் நாங்கெல்லாம். ஏக்கா சார்மதி அக்கா, உங்க பிள்ளைலாம் ஆடாதா? அந்த பாட்டுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருக்குவே. ஆடுவாளுவ ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சுன்னா ஆடுவாளுவ வீட்டுல. அப்புறம் ஸ்கூல்லலாம் ஆடுவாளுவ. இங்க எல்லாரும் புது ஆளுவல்ல, அதனால கூச்சப்பட்டுட்டு பிள்ளைகள் உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கேன். போக போக எல்லாத்தையும் பழக ஆடும் பிள்ளைகள். ஏ சோனி வாயாடி, நீ தானே பாட்டு போட சொல்லி கேட்ட, ஆடலையா? ஆடணும்ல, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஆடுவேன் வேற பாட்டுக்கு. சாலினி, சின்ன பசங்கலாம் நல்லா கியூட்டா அழகா ஆடுறாங்கல்ல. ஆமா நம்மளும் பின்னாடி உட்கார்ந்துருந்தா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம் போல இருக்கு. பசங்க ஆடுறத பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏய் சஞ்சனா, சரண்யா, நீங்களும் ஆடலையா? நீங்களும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுங்க, அப்பதான் எல்லாரும் ஆடுவாங்க. இல்ல சஞ்சய், நானும் ஆடல. ஏய் ஏன் லூசு, உனக்கு தான் டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே. டான்ஸ் ஆட பிடிக்கும், இங்க ஆட பிடிக்கல. இவா ஒருத்தி சரியான குட்டிச்சாத்தான். பிள்ளைகளா ஆடுங்க, பிள்ளைகளா நீங்கள் விடலாம். இல்ல ஆண்டி, எங்களுக்கு ஆட பிடிக்கல. சரி விடு பெரிய பொண்ணு, நம்ம ஆடுவோம் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு.
அக்கா நீங்களாம் பெரிய ஆளுங்க எல்லாம் பேர் பேரா ஆடணும். பேர் பேரானா பெரிய பொண்ணு ஜோடி ஜோடியாவா ஆட சொல்றான் அந்த பையன். ஆமாக்கா உங்க வீட்டுக்கார் கூட நீங்க ஆடணும், இந்த அக்கா வீட்டுக்கார் கூட ஆடுவாங்க. அப்படி எல்லாரும் யாரெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வீட்டுக்காரோடய வந்து எல்லாம் ஜோடி ஜோடியா ஆடணும். இப்ப தம்பி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, நீ வேற சும்மா இரு. என்ன அப்பதானே நல்லா ஜாலியா இருக்கும். அட நீ வேறப்பா, நான்லாம் ஆடுனேன்னா கையை காலை தூக்குனேன்னா இந்த பாக்கியராச்சி எக்ஸசைஸ் பண்ண மாதிரி அறுக்க வேற அவ்வளோ சிரிச்சு போடுவீங்க. சும்மா இருங்க. என் பொண்டாட்டி வேணா நல்லா ஆடுவா, அவளை வச்சு ஆடிக்கிட்டு கிடங்க. ஆமாப்பா எனக்கும் ஆட தெரியாது, என் வீட்டம்மா நல்லா ஆடுவாவே, வேணா அவையெல்லாம் சேர்ந்து ஆடட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல எண்ணெயெல்லாம் பிடிச்சி இழுக்காதீங்க சொல்லிட்டேன். அட என்ன எல்லாரும் நான் ஆட மாட்டேன் நீ ஆட மாட்டேன்னு சொன்னா எப்படி? எல்லாரும் ஆடினா தானே நல்லா இருக்கும். அதுக்கு தான் உங்களோட ஜோடியா உட்கார வச்சிருக்கு. அப்படி சொல்லுங்க பத்ராளி அக்கா. வேற அவன் புருஷன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாட்டு போடும்போது ஜோடியா ஆடணும்னு தான். பாத்தியா பெரிய பொண்ணு நாலு முடிய அது வீட்டுக்காரோட வரலன்ற தைரியத்துல எப்படி பேசுதுன்னு பாரு. ஆமாம், லட்சுமி அக்கா வீட்டில் தண்டபாணி அண்ணே வரல, அங்கே சின்னத்துறனே வரல, அதனால அவியெல்லாம் இன்னைக்கு ஜோடியாக இல்லைல்ல, அதான் நம்மளை ஜோடியாக ஆடுங்கங்காவ. அவியல்களுக்கு ஜோடி இருந்தேன்னா இப்படி வாய் திறந்துருக்க முடியாவ. இந்த புது ஜோடிகள்லாம் இருக்குல்லப்பா, அதுவளையும் கூப்பிடுங்க. இந்த சந்தோஷ சாலினி அவன் ஃப்ரெண்டு ஒரு குடும்பம் வந்திருக்குல்ல, அந்த குடும்பமும் புது ஃபேமிலி தான். அவியலையும் ஆட சொல்லுங்க, புது ஜோடி விளையும். ஆமா அவியல் விளையும் பிடிச்சி ஆட போடுங்கடே, அப்பதான் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஐயோ என்ன எல்லாரும் நம்மள தேடுறாங்க? ஐயோ சாலினி எனக்கும் ஆட தெரியாது. என்ன அங்கே ரெண்டு பேரும் ஒளியிறிய? வாங்க வாங்க, உங்கள் வீட்டுக்காரன் நல்லா கூட்டிட்டு வந்து ஆடுவாங்க. சாலினி அக்கா நீ தான் சூப்பரா ஆடுவிய, வாக்கா. இல்ல சஞ்சய் நீ வேற சும்மா இருல, உங்க மச்சான் சத்தம் போடுவாங்க, அமைதியா இரு. அதெல்லாம் சத்தம் போட மாட்டாங்கக்கா, நான் பாத்துக்கிட்டேன். எந்திரிங்க, மச்சானே நான் கூப்பிட்டு வரேன். இல்ல சஞ்சய் சும்மா இரு, சின்ன பிள்ளைல ஆடட்டும், அப்பதான் நானும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விடு. வேற நான் அப்படியே படுத்துக்கிடுவேன். அம்மா சரி சரி சஞ்சய், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிக்கா. என்ன பேராண்டி அங்க பாரு, உங்க தங்கச்சி டான்ஸ் ஆடுறா, நீயும் போய் ஆடுறியா? சரி அப்ப தாத்தா கிட்ட நேரு. இந்த மனுஷன் பின்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு, நானும் இவரு பின்னாடி போறாரு, நானும் பின்னாடி வந்துட்டேன். பின்னாடி வந்து உட்கார்ந்தா தூக்கிலாம் போட சீட்டு குறுக்கெல்லாம் முறிஞ்சு போகுமே, முன்னாடியே உட்கார்ந்துருக்கலாம். இந்த கூறுகட்ட மனுஷன் பின்னாடி வராருன்னு நானும் பின்னாடி வந்துட்டேனே. ஆமா அதைத்தான் நானும் நினைச்சேன், நமக்கு இங்க இருந்தா குறுக்கு உடஞ்சு போகுமே. இதுவே இப்ப ஆடிட்டு கிடக்குவே, என்ன கொஞ்ச நேரத்துல சாப்பிடறதுக்கு ஆட்டத்தை நிப்பாட்டோம்ல, அப்ப நம்ம முன்னாடி ஓடிடுவோன்னே. பின்னாடி இருந்தானா நமக்கு குறுக்கு உடஞ்சு போகும். ஆமா ஆனா இடம் தருவாளுவலான்னு தெரியலையே. கேட்டு வயசானவையெல்லாம் பின்னாடி உட்கார முடியாது, முன்னாடி இடந்தாங்கன்னு கேட்டு போகும். ஆமா அதுவும் சரிதான். ஒரே ஒரு கிராமத்துல ஒரே ஒரு கல்லு கடை, அந்த ஒரே ஒரு கல்லு கடையில தான் ஒரே ஒரு கீரை வடை. ஒரே ஒரு வடைக்கு தானே 9 பேரும் போட்டி போட்டு, அந்த 9 பேர்ல ஓட்டி போட்டதுல அவுந்து போச்சு வேட்டி. ஏய் எம்மா பெரிய உலகண்டா, தம்மா தந்து வாழ்க்கடா, சும்மா பூந்து ஆடுடா, ஜம்முன்னு வாழுடா. ஏய் கட்டுங்கடா கட்டுங்கடா, கோயில் கட்டுங்கடா, இந்த ஜிகிரிக்கு தான் ஊருக்குள்ள கோயில் கட்டுங்கடா. ஏய் விடுங்கடா விடுங்கடா, டீல் விடுங்கடா, மச்சிடா வெடிக்கும் பொண்ணு கண்டா, டீல் விடுங்கடா. ஏய் பண்டார் 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 பாலியடோ, இவ வந்து போனே எல்லாம் சொல்லடா மண்டோய் நோனச்சிடோய். ஏய் எல்லாம் கிளாப் பண்ணுங்க பசங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேமா. டேய் பாத்து பேசுடா, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ சும்மா இரு சாம், வர வர எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. ஆமால பெத்தவ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. கண்டவனுவ கூட நீ ஊரு சுத்தணும்னு சொல்லி கிளம்புற, அதை வேண்டாயா, உன் நல்லதுக்கு தான் சொல்லியேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. என்னதுமா என் நல்லதுக்கு சொல்றீங்க நீங்க? என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் நீங்க தடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என் சந்தோஷத்தை தடுக்கிறது தான் உங்க நல்லதா? கூறுகட்ட பயல, நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் எனக்கு புரியுது. இப்ப சொல்றேம்மா, நீங்க என்ன நினைச்சு என்னைய போக வேண்டாம்னு சொல்றீங்களோ அதை ஒரு நாள் நான் நடத்தி காட்டுறேனா இல்லையான்னு பாருங்க. என்னலாம் சொல்ற எனக்கு புரியல. ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அட என்ன ஆச்சு ரமணி, எதுக்கு போன் பண்ணா? அட வாங்குங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பாருங்க இவன் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நிக்கான், பைய துணியெல்லாம் தூக்கிக்கிட்டு. நான் தான் கதவை பூட்டி போட்டு வீட்டுல போட்டிருக்கேன் அவனை. நான் தான் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அவனை டூருக்கு போனேன்னு சொன்னா போற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு போறான், விட்டு தொலைன்னு சொல்லிட்டேனே. நீ தான் அவன்கிட்ட வம்படியா நிக்க, நான் என்னத்த பண்ண? என் தங்கச்சியும் போன பண்ணி அவ்வளவு வருத்தப்படியா, ஏன் மைனி இப்படி இருக்காவன்னு. நீ ஏன் அவன்கிட்ட இப்படி நிறையா நிக்க? அதான் உன் பொண்ணு அனுப்பியிருக்கல, அவ கூட சேர்த்து வரையும் அனுப்ப வேண்டியதானே, போயிட்டு வந்துட்டு போட்டு பிள்ளைன்னு அனுப்பி விடுன்னு நானும் உன்ட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீயும் கேட்காண்டாங்க. வேற தோளுக்கு மேல வளர்ந்த பையன் அவனுக்கு என்னதான் பண்ணுவான்? அவனுக்கும் கோபம் வரதானே செய்யும். அவன் என்ன பொம்பளை பிள்ளையா அவனை வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கிறதுக்கு? ஏங்க உங்களுக்கு நான் ஏன் சொல்றேனே புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க தங்கச்சி தாங்க. உங்க தங்கச்சி மோகனம் பண்ணி வேலையினாலதான் இவன் அங்க போவேன்னு நிக்கான். இப்போ இங்க பாரு, சும்மா எல்லாருக்கு மேலையும் பழிய போட்டுட்டு இருக்காத. உன் பிள்ளைய உனக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்னு நீ பிடிச்சு வச்சுக்கிட்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப என் தங்கச்சி மேல பழிய போடுவீங்க நீ?
பாருங்கப்பா, அம்மா பண்றதுக்கு எனக்கே கோபமா வருது. எங்க நான் அந்த லட்சுமி மூளோட இவன் போய் பழகுவானோன்னு எனக்கு பயத்துல இருக்கேங்க. நீங்க வேற அவன் போறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சரி சரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆத்திரமா வருது. ஏற்கனவே தோட்டத்தை எழுதி கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாச்சு. இன்னும் இவன் ஏதாவது போய் ஒன்று கட்டு மடக்க ஒன்று ஆகி போச்சுன்னு வைங்க. நாளைக்கு என் பிள்ளைய உன் மகனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நின்னவனா நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கணுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். உங்களுக்கு நான் சொல்லியது புரியுதா இல்லையா? இங்க பாரு, எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்மளுக்கு காவையில் கஞ்சி ஊத்துறதுக்கு ஏதாவது ஒரு மர்மவா வேணும். அது எந்த மர்மவா இருந்தாலும் அவன் நம்ம விட்டு பிள்ளையா இருந்தா, நல்ல பிள்ளையா இருந்தா அது போதும். ஏதோ எங்க இருந்து 3வது மனுச்சு எவ்வளவு வந்து நமக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு தெரிஞ்சவா கஞ்சி ஊத்துனா ஒன்னும் தப்பு இல்ல. கடைசி காலத்துல ஒரு போய் கஞ்சி தரதுக்கு ஆளு வேணும். நீ உன் பாட்டுக்கு இரு. சும்மா எல்லாத்துக்கும் குத்தம் கூட கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பா. வர்றவ கஞ்சி ஊத்தியாலோ பிரியாணி தராளோ அது எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். நான் உங்க தங்கச்சி மூளை கட்டணும்னு இருக்கேன். நீங்க தங்கச்சி மூளை கட்டலன்னா கூட பரவாயில்ல. வேற எவ்வளவு வந்து கூட கஞ்சி ஊத்திட்டு போறா, பிரியாணி என்னத்தை போட்டாலும் போட்டு போறா. அது எனக்கு கவலை இல்லை. ஆனா லட்சுமி மூளை மட்டும் கட்ட விடாது. எனக்கு அதுதான் என் பிரச்சனை. அதுக்குதான் நான் இவனை போக விட மாட்டேங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப என்னதான் பிரச்சனையாப்பா அம்மாக்கு? அவளுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி வந்துச்சுல்ல, கொஞ்சம் முத்திட்டு நினைக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. பாரு ரமணி, இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் தெளிவாதான் இருக்கும். நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்னும் ஆகாது. போயிட்டு வந்துட்டு போட்டுன்னு விடு. இந்த கூறுகட்ட மனுஷனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. மணி 8 தாண்டிட்டு எப்படியும் வண்டி எடுத்துட்டு அவியல்வ கிளம்பியிருப்பாவ. எப்படியும் போக முடியாது. இனிமே என்னனையும் போம்போம். அப்போ போகாம வீட்டில் கிடப்பான். அவியல்வ கிளம்பிட்டாவன்னு. இனிமே நம்ம இது விட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அனுப்புங்க உங்க மகனை எங்க வேணாலும் அனுப்புங்க. நான் சொன்னா கேட்கவா போறியே? போயா போ. எங்க போவியோ போ. இந்தா துணிமணியெல்லாம் இருக்கு. எடுத்துக்கிட்டு எந்த ஊருக்கு சில்லாவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவியோ. சுத்தி பார்த்துட்டு வீடு வந்து சேரு. என்னம்மா சொல்ற? போ. நான் சொன்னா கேட்கவா போற? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொன்னாலும் நான் தான் உங்களுக்கு கெட்டவளா தெரிவேன். நீ போயிட்டு வாயா. போயிட்டு வா. ஐயா, செலவுக்கு எதுவும் காசு வேணுமா? வேண்டாப்பா, என்கிட்ட இருக்குது. இல்ல இனிமே எப்படி போவ? வண்டி தான் கிளம்பி இருக்குமே. அவங்க 6-7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. நல்லா என்ன எதுக்கும் ஃபோன் பண்ணி பாரு, எங்க இருக்காங்கன்னு கேளு. எனக்கு அப்பவே சஞ்சய் மெசேஜ் பண்ணான். 8:30 வண்டி எடுத்துட்டாங்களாம். இப்ப மணி 9 ஆகுது. அப்ப திருச்செந்தூர் பக்கம் தான் போயிருப்பாங்க. என்ன பிடிச்சிடலாம். பைக்ல போகுமா? வேற பைக் என்ன பண்றது? அதை ஸ்டாண்ட்ல போட்டுடலாம். கால் பண்ணி அப்ப நம்ம வரோம்னு சொல்லு. நானே எங்க வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். வண்டி எடுத்துட்டு பைக்ல திருச்செந்தூர் போயிடலாம். அங்க போய் வண்டி அவங்கள மறிச்சு ஏறிடலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, அப்படி உங்க வீட்டுல சொல்லிட்டு வாசிக்கிறோம். நான் கால் பண்ணி அவங்கள நிக்க சொல்றேன். சரி. நம்ம இவனை போவிடாம தடுத்துடலான்னு பார்த்தனா நம்மளால தடுக்க முடியாது போல இருக்கே. இனிமே நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி விழுந்தாதான் முடியுமா? போன பண்ணி வேற கேட்க போறானே. வண்டியை நிப்பாட்டி இதுவ மறுபடியும் பைக்ல போய் சேர்ந்துரும் போல இருக்கே. என்ன ரமணி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இனிமே எப்படி தடுக்கலாம்னா, நெஞ்சு வெளி டிராமாலாம் எதுவும் போட்டுறாத. சீரியலை பார்த்துக்கிட்டு நீ வர வர சீரியலை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட ரமணி. ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, உனக்கும் வேலை இல்லாததுனாலதான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது. நாளையில இருந்து கடைக்கு வந்துரு. கடையில வேற ஆள் இல்ல. அதனால எனக்கு கூட மாட கொஞ்சம் வந்து நில்லு. என்ன வேலை இல்லாம வீட்டுல இருந்து அப்படிதான் யோசிக்க தோணும். பிள்ளைகள் நல்லபடியா டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். அதான் சார்மதி போறல, அவ பிள்ளைல பாத்துக்கிடுவா. நீ எதை பத்தி யோசிக்காம போய் சாப்பிட்டு படு போ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்பா, இப்பதான் திருச்செந்தூர் தாண்டி போறாங்களாம். அவங்களும் அங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால நானும் ஷாமும் பைக்ல போயிட்டு அங்க இருந்து பஸ்ல போயிடுறோம்ப்பா. சரி, வரட்டுமா? சரிப்பா, பாத்து போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம். சரிம்மா.